ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இவங்க 2 பேரும் வந்து வெண்பா வந்து எப்படியோ வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து ஹனிமூனும் தேவையில்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஒரு இடத்துலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு இடத்துலையும் வந்து எப்படியோ வந்து அந்த இடத்துக்கு எதுக்காக வந்து போனாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஆனால் நம்ம மல்லி இருந்துட்டு வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. ஆனால் விஜய் வந்து எங்கேயோ வந்து வெளியில வந்து இருக்காரு. எப்புட்றா வந்து மல்லி வந்து வீட்ல இருக்காங்க, விஜய் வந்து வெளியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வரும். நம்ம மல்லிய வந்து வீட்ல எடுத்துட்டு போய் வந்து விட்டுட்டு, ஏற்கனவே வந்து நம்ம ரேணுகாவ வந்து பார்த்த மாரியே வந்து இருக்கே அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வராரு. ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ரேணுகாவும் வந்து இருக்காங்க. எப்புட்றா வந்து ரேணுகா வந்து உயிரோட வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க. எப்படி நம்ம தான் வந்து ரேணுகா வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்து ரேணுகா வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து ரேணுகா வந்து இறக்கலையா? அப்போ உயிரோட வந்து இருக்கிறது வந்து யாரு? ரேணுகா மாரியான ஒரு பொண்ணா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் ஒரு டவுட் வந்து விஜய்க்குள்ள வந்து வருது. ஆனா இப்போ வந்து ரேணுகா வந்து உயிரோட இருக்காளா? என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியாம நம்ம வந்து குழப்பத்தில வந்து இருக்கோமே! அப்படின்ற மாரி வந்து விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே. இப்படி வந்து நினச்சிட்டு இருக்கிற விஜய்க்கு வந்து ரேணுகாவே வந்து நேர்ல வந்து பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட வந்து பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "உங்ககிட்ட வந்து நெறைய வந்து பணம் இருக்கா? எனக்கு வந்து கொஞ்சம் குடேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜய் இருந்துட்டு, "பணத்த வந்து குடுப்பாரா? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வந்து ரேணுகா தானே?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாரு. "உன்னுடைய பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "என்னுடைய பேரெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியாது. உன்கிட்ட வந்து பணம் மட்டும் இருந்தா வந்து எனக்கு வந்து குடு." அப்படின்ற மாரி வந்து ரேணுகா வந்து கேட்குறாங்க. அது வந்து ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. விஜய் வந்து அந்த பேர வந்து யூஸ் பண்றாரு. ஸோ, அதனால வந்து ரேணுகாவா இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா? அப்படின்றது தாங்க வந்து எனக்குள்ள ஒரு டவுட்டு. சரி ஓகே. விஜய்க்கு வந்து இப்போ வந்து ரேணுகா வந்து மறுபடியும் வந்து கிடைச்சா, மல்லிய வந்து கழட்டி விட்டுருவாரா? அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து யோசிக்க தோணுது. அதுவும் இல்லாம மல்லியோட ஃபோனையும் வந்து இப்போ வந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தயங்குறாரு. எதுக்காக இப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அப்படி வந்து மல்லிய வந்து கழட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பண்ண பெரிய முட்டாள்தனம் வந்து இதுவா தான் இருக்கும். ஏன்னா மல்லி மாரி வந்து ஒரு பொண்ணெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு வரம் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா இருந்தாலே வந்து கட்ன மனைவி வந்து இங்க வந்து உயிரோட வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சும்போது, அவர் வந்து எப்படி வந்து சைலன்ட்டா வந்து இருக்க முடியும்? இங்கேயும் வந்து பண்ண முடியாம, அங்கேயும் வந்து அவருடைய குற்ற உணர்ச்சி வந்து கண்டிப்பா வந்து அவர வந்து கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனைவி வந்து இப்போ வந்து உயிரோட வந்து இருக்கா. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இறந்து போன மனைவியோட பொண்ணையும் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு, என்னையும் வந்து பார்த்துக்கிற மாரி வந்து ஒரு மனைவி வந்து கிடைச்சிருக்கும்போது, நான் வந்து யார் பக்கம் தான் வந்து நிக்கிறது? எப்படி தான் வந்து நான் இந்த உலகத்தில வந்து சர்வே பண்றது? அப்படின்ற மாரி வந்து அ நம்ம விஜய் வந்து 2 பக்கமும் வந்து எப்படி வந்து சர்வே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து முழிக்க போறாரு. அந்த இதுக்கெல்லாம் வந்து யார் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனா இந்த விஷயம் மட்டும் ரேணுகா வந்து உயிரோட இருக்கா, இப்படி தான் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் சொட்டமணியனுக்கு வந்து தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மொத்தமா வந்து முடிச்சுட்டுருவான். இந்த நிலைமைக்கு வந்து ஆளாக்குனது வந்து அந்த விஜய் தானே. அவன வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மாவே வந்து தேவையில்லாம வந்து பண்ணிட்டுருப்பாரு. ஆனா விஜய் தான் விஜய்க்கு கண்ல தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா, விஜய் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. எப்படியுமே வந்து மறுபடியும் வந்து ஒரு டாக்டர வந்து பார்த்து அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். அவளுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்த்து சரி பண்றதுக்கு வந்து எப்படியுமே வந்து முயற்சி எடுப்பாரு. அந்த முயற்சியில வந்து கண்டிப்பா வந்து மறுபடியும் வந்து ரேணுகாவுக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வருமா? அதுக்கப்புறம் வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அது வந்து ஞாபகம் வந்ததுன்னா, எப்படி இந்த நிலைமைக்கு வந்து ஆளாகுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நோண்டி நோண்டி வந்து நம்ம விஜய் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்ப்பாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாரா? கண்டுபிடிக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பபாய்! சி யூ. டாட்டா.